தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு கால்நடைத்துறையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிற முழுமையான தகவலையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 12th பாஸ் அல்லது எனி டிகிரி, ஏன்னா ரெண்டுக்குமே வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தமான வேலைவாய்ப்பு அங்கே கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி எக்ஸாமும் இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு ஒரு டவுட் வரும். இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான், நேர்காணல் வச்சு மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தபால் மூலிமா அப்ளை பண்ணலாம், இல்லை டேரெக்டாக கொண்டு போய் கூட சப்மிட் பண்ணலாம், இல்லை இமெயில் மூலிமா கூட அப்ளை பண்ணலாம். 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இமெயில் எனக்கு பண்ண தெரியாதவங்க நீங்கள் தபால் மூலிமாவோ நேர்லேயோ கொண்டு போய் கூட கொடுத்துக்கலாம். இல்லை இமெயில் பண்ண தெரியுங்க, ஜஸ்ட் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணி அவங்க சொன்ன இமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் அனுப்பிச்சா மட்டும் போதும். சரிங்களா? அப்படி நீங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் 27/5/2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் இமெயில் மூலிமா அனுப்பணும். 27ஆம் தேதிக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் அவங்க சொல்லலை. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகள் இருக்கும் ஒரு வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, ஸ்கேன் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சு அட்டாச் பண்ணி நீங்கள் இமெயில் மூலிமா அப்ளை பண்ணுங்கள். இமெயில் மூலிமா அப்ளை பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் தபால் மூலிமாவோ போஸ்ட் மூலிமாவோ நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டணும். அதாவது ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கடைசி 3 மாதத்துக்குள்ள எடுத்த புது ஃபோட்டோவாக இருந்தால் மட்டும் ஒட்டுங்க, பழைய ஃபோட்டோ ஒட்டாதீங்க. ஒட்டி அது மேலே செல்ஃப் அட்டஸ்டட் உங்களுடைய சைனும் போட சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி சைன் போட்டு தான் அனுப்பணும். இந்த ஃபோட்டோ மேலே போடாமல் வச்சு அனுப்பிச்சிடாதீங்க. இந்த இடத்துல உங்களுடைய பெயர் அதை கேபிட்டல் லெட்டர், பிளாக் லெட்டர்ஸில் மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இரண்டாவது உங்கள் தகப்பனார் பெயர், அவங்களோட பெயரை இன்ஷியலோட என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, அதுவும் அவங்க கொடுத்துருக்க இதே சேம் ஃபார்மெட்லேயே நீங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். நான்காவது ஏஜ், உங்களுடைய வயது என்ன, இன்டர்வியூ டேட் அன்னைக்கு உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அட்ரஸ் வித் பின்கோட், டோர் நம்பர்லேருந்து பின்கோட் வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களோட அட்ரஸில் மென்ஷன் பண்ணணும். 2 விதமாக கேட்டிருக்காங்க. ஒன்று பர்மனெண்ட் அட்ரஸ் என்ன, ஒன்று கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை வெவ்வேறு அட்ரஸ்னால் வெவ்வேறு அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆனால் டோர் நம்பர்லேருந்து பின்கோட் வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மொபைல் நம்பர், 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ரைமரி நம்பர் மற்றும் இன்னொரு நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் இமெயில் அட்ரஸ், உங்களோட இமெயில் ஐடியை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜெண்டர், பாலினம் என்ன, ஆண் பெண் எதுவோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 9வது மெரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நீங்கள் எந்த கேட்டகரி, எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, ஜென்ரலாக, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதில் என்ன கேட்டகரியோ அதை வச்சுக்கோங்க. ஜென்ரல்னால் நீங்கள் இதில் எதுவும் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்க தேவையில்லை. ஜென்ரல் கேட்டகரி இல்லாதவங்க, அதாவது யூஆர், ஜென்ரல், ஓசி கேட்டகரி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதில் நோன்னு கொடுத்துட்டு நீங்கள் எந்த சர்டிஃபிகேட்டும் வைக்க வேண்டியதில்லை. மிச்சது இதில் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்காக நீங்கள் எந்த கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதனால நீங்கள் எந்த கேட்டகரின்னு கேட்டுட்டு அதுக்கான ப்ரூஃபை வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை. அண்ட் தென் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத
எதுலேருந்து எழுத சொல்லியிருக்காங்கன்னா 10th எழுதிக்கோங்க. 10th இப்போ நான் 12th படிச்சிருக்கேன் அப்படின்னா எக்ஸாம்பிள் நான் 10th எழுதணும், 12th எழுதணும். இப்போ நான் கிராஜுவேட் முடிச்சிருக்கேன்னா 10th 12th அதே மாதிரி டிகிரி இந்த 3மே நான் மென்ஷன் பண்ணணும். என்னென்னலாம் மென்ஷன் பண்ணணும், எந்த ஸ்கூல் ஆர் காலேஜில் நீங்கள் படிச்சிங்க, என்ன மேஜராக படிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ, அதில் எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்கினீங்க, அதில் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒர்க் பண்ணாலும் சரி ஒர்க் பண்ணாட்டியும் சரி 2 பேருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அங்கே ஒரு நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும், அங்கே வாங்கிக்கோங்க, எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நான் ஒர்க் பண்ணல அப்படின்னா நோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஏதாவது எனி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வேறு ஏதாவது நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது மாதிரினா எனக்கு இந்த வேலை வாய்ப்பு உடனே கிடச்சிரும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க அந்த மேலே அதில் மென்ஷன் பண்ணுறதுக்கு எங்கேயும் இடம் இல்லை, அதனால் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இங்கே தாராளமாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதன் கீழே டிக்ளரேஷன், உறுதிமொழி. ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா ஐ அப்படின்னு போட்டு இந்த இடத்துல அங்கே ஐன்னு இருக்குது, இந்த இடத்துல உங்களுடைய பெயர் எழுதிக்கோங்க. சரிங்களா, இந்த இடத்துல உங்களுடைய ஊர் பேர் மற்றும் என்றைக்கு அனுப்புகிறீங்க அப்படிங்கிற டேட்டு, இந்த இடத்துல உங்கள் கையெழுத்தை போட்டுக்கணும். அதுக்கு கீழே மறக்காமல் உங்களுடைய பெயர் என்ன, ஃபுல் நேமும் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் கொடுத்துருக்கோம், கமெண்ட்லேயும் லிங்க் பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், உள்ளே போய் கிளியராக டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன். சரிங்களா, சரி வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா தனுவாஸ், தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வேலை வாய்ப்புகளுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. ஃபீல்டு அசிஸ்டன்ட் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்களுக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12வது பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இல்லை சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்க 12th அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2வது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம். எனி கிராஜுவேட் டிகிரி, அண்டர் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் யூஜி படிச்சிருக்கீங்க, டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கிளியராகவே கொடுத்துட்டாங்க. ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறது 35 வயது உங்களுக்கு மேக்ஸிமம், மினிமம்னா 18 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓபிசி கேட்டகிரி அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம், அதாவது 18லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா, இது காமன். இதே எஸ்சி எஸ்டினா 18லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசி அப்படின்னா 18லேருந்து 38 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரி, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம காமிச்சிட்டோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எல்லா டாக்குமெண்ட்ஸும், அதாவது எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பலாம். சரிங்களா, ian@tanuvas.org.in இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பலாம். அப்படி இல்லை நான் டைரெக்டாக கொண்டு போய் கொடுக்கலாமா, இல்லை தபால் மூலிமா கொடுக்கலாம்னா கொடுக்கலாம். அதுக்கான அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இன்ஸ்டியூட் ஆஃப் அனிமல் நியூட்ரிஷன், காட்டுப்பாக்கம் 603203. இந்த அட்ரஸுக்கு 27/5/2024 நீங்கள் அனுப்பணும். சரிங்களா, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிக்கோங்க. சரி, நாங்கள் இதை அனுப்பிச்சிட்டா எங்களுக்கான இன்டர்வியூ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30/5/2024 காலையில் 11 மணிக்கு உங்களுக்கு இன்டர்வியூ. 11 மணிக்குன்னா நீங்கள் 11 மணிக்கு அங்கே இருக்கக்கூடாது, 9:30 மணிக்கு நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 9:30 மணிக்கு மேலே போனீங்க அப்படின்னா 9:30 மணிக்குள்ளே இருக்கணும், 11 மணிக்கு போகாதீங்க. இந்த அட்ரஸில் தான் இன்டர்வியூ நடக்குது. நீங்கள் போகிறப்ப எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும், ஜெராக்ஸ் காப்பி மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காலையில் 9:30 மணிக்கு ஷார்ப்பாக நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் மக்களே, இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.